கமிஷனர் ஆஃபீஸில் 20 days பிஃபோர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அது எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. உள்ளே வந்து கூப்பிட்டு கேட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுக்கிறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் இன்னைக்கு என்ன மென்ஷன் பண்ணீங்களா? உங்கள்கிட்ட கேட்டாங்க எதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஸ்டேஷன்ல உங்களோட உடல்நிலை தெரியும், நீங்க கேரிங்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமா எதுக்கு 6 மணி நேரம் புகார் அளிக்கணும்? ஏன் இவ்வளோ நேரம்? ஏன்னா ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 2 இயர்ஸாக வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். அங்கே அது 2 இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது. பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. சாரி, அது எதுவும் நான் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க. அது ஆக்சுவலி தவறான இன்ஃபர்மேஷன். அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 2 years ஆச்சு. ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க. ஸோ ஒரு நியூஸ் தெரிஞ்சதுன்னா அதை கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா அது பாதி ரீச் ஆகுது, பாதி வந்து தப்பாக வந்து இதாகுது. ஸோ அதனால வந்து அது வந்து இதாகுது. அண்ட் ஒன் மோர் திங், யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது வந்து ஆக்சுவலி நான் இல்லை, இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும், உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும், இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. அண்ட் மோரோவர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஹர்ட் ஆகுது. உண்மை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க. அண்ட் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் ஒரு ஆணை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மேடம், இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முக்கியத்துவமாக என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க? அதில் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் எடுத்து இது பண்ணுறாங்க. அவர் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை, நீங்கள் என்னன்னா என்ன மட்டுமே எல்லாமே கேள்வி கேட்குறீங்க. இல்லை, இவர் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போகிறாரு. நேற்று கூட ஈவெண்ட்டில் இருந்தார், சென்னையில் தான் இருக்கார். ஏன் அவரை எந்த மீடியாவும் ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க? எந்த மீடியாவும் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் வெளியே வந்தோன்னா என்னை வந்து அத்தனை மீடியா சரௌண்ட் பண்ணுறீங்க, கேள்வி கேட்குறீங்க. பட் ஏன் அவரை வந்து தப்பு பண்ணுறவங்க வந்து இதுவாக சுற்றுறாங்க? ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணு தானே அதுக்கு ஆன்சரபிளாக இருக்குது. இப்போ வெளியே எழுதுறதும் அப்படி தானே எழுதுறாங்க. அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன், என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு. புரியல. புகார் அளித்த பின்பு உங்களுக்கு ஏதாவது பின்வாங்க சொல்லி த்ரெட்டன் வந்துச்சா? இல்ல அவர்கிட்ட ஏதாவது ஃபோன் வந்துச்சா? ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அந்த மாதிரி எனக்கு யாருமே அப்ரோச் பண்ணல. பட் என்னோட குழந்தைக்கு த்ரெட்டன் வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக எடுப்பாங்க. என்னது? என்ன இல்லைங்க, இனிமேல் அவரை கூப்பிடுவாங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, இப்போல நீங்க அந்த பிராண்டையே கொச்சப்படுத்துறீங்க, அவங்க மேல ஆக்ஷன். நான் எந்த கொச்சப்படுத்தலையே. நான் என்ன எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். எப்படி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க வந்து அந்த பிராண்ட் மேல வந்து உங்க நஷ்டஈடு வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க, நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்று சொன்னேன், அப்பவும் சொன்னதான் இப்போவும் சொல்லுவேன். என் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை. அது வந்து அவர் வந்து அப்படியே அதை வந்து இது பண்ணிவிட்டு அவர் மாட்டுக்கு வெளியே ஜாலியாக சுற்றலாம். ஆனால் நான் ஃபைட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். இந்த ரைட்ஸ்க்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். அது வந்து என்னை வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க அதனால நான் வந்து இதாகிட்டேன்லாம் இல்லை.
நான் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன். அந்த கேஸை ஃபேஸ் பண்றீங்களா? ஆமாம், பண்ணிட்டு தானே இருக்கேன். என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? அதான் அவங்க வந்து அந்த கம்பெனி ஹேஷ்டேக் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன். தொடர்ந்து போடுவீங்கன்னு சொல்றீங்களா? தொடர்ந்து போடுவேன்னுலாம் நான் சொல்லலை. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதுக்காக தான் நான் வந்து இந்த போஸ்ட்லாம் போடுறேன். மற்றபடி அவருக்கும் எனக்கும் வந்து நான் அவரை பழி வாங்கணும் அதெல்லாம் என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அவரை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி 2 years ஆகுது. இப்போ குழந்தை இருக்குது. நான் 7.5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இந்த குழந்தை இப்போது நான் வந்து இந்த சூழ்நிலையும் நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சியை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேனா, இல்லை நான் இந்த மாதிரி வந்து உட்காந்து நான் வந்து இது பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்கள். எனக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராமா தான். ஸோ அதையும் நான் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கேன். மேடம் உங்களை மிரட்டுவதற்காக இந்த கேஸ் போட்டுருக்காங்க. வச்சுட்டு வராங்க, நீங்க உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க அவரோட இந்த புகைப்படங்களை வச்சு ஒரு வீடியோ பதிவிட்டுருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துமே யாரும் கேள்வி கேட்க முன் வரல. அது நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். எதனால அவர் மேலே விமர்சனம் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க? நீங்க எல்லா ஆதாரத்தையும் ஜென்ரலாகவே வந்து ஒரு பொண்ணு வந்து தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நான் இல்லை, எப்போவுமே பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் வந்து அவங்க வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேளுங்க, அவர் வெளியே வருவார், ஈவெண்ட்ஸில் தான் இருக்காரு. ஏன்னா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் அவங்க என்ன சைடில் என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அடுத்து இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடுவாங்க. என்ன மாதிரி ஆக்ஷன்? ஏன்னா இன்றைக்கி தான் நான் கொடுத்துருக்கேன். என்னோட சைட்லேருந்து என்கொயரி நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. எழுத்துப்பூர்வமாக 2மே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ மேம்.